தினமொரு வசனம். சங்கீதம் 119 வசனம் 4, 5. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஒரு தந்தை தன் மகனிடம், இந்த அறையில் உள்ள உபயோகமற்ற பொருட்களை எல்லாம் வெளியே போட்டுவிட்டு அறையை சுத்தம் செய் என்றார். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் அவர் வெளியே போடப்பட்டு கிடந்த உபயோகமற்ற பொருட்களோடு தன்னுடைய வேதாகமும் கிடந்ததை பார்த்து ஆத்திரமடைந்தார். மகனை பார்த்து, ஏன் இப்படி செய்தாய் என்று கடிந்து கொண்டார் அவர். மகனோ, அப்பா, உபயோகமற்ற பொருட்களை எடுத்து வெளியே போட்டுவிட நீங்கள் தானே சொன்னீர்கள். இந்த பைபிளை நம் வீட்டில் நாம் எப்போதுமே உபயோகித்ததில்லையே என்று பதிலளித்தான். அநேகர் பைபிளை ஒரு பக்தி பொருளாக எண்ணுகிறார்களே அன்றி அதனுடைய பயன்பாட்டை பெறுவதில்லை. வேதாகமம் என்பது ஒரு கணத்திற்குரிய பொருளாக மட்டும் இராமல், அது எந்த உபயோகத்திற்காக தேவனால் தரப்பட்டதோ அந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து செவ்வை செய்யவும், தேவனுடைய வழிகளை அறிந்து அதன் பிரகாரம் அனுதினமும் நடப்பதற்காகவுமே தேவன் வேதத்தை நமக்கு தந்தார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய வேதாகமத்தினை வீட்டிலோ அல்லது கையிலோ வைத்திருப்பவர்கள் அல்ல, அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. சிலருடைய வேத அறிவும் உபதேச அறிவும் வீணானவைகள். அவைகள் மூளையில் சேமிக்கப்படுகிறது, ஆனால் அவைகள் இருதயத்தில் இல்லை. எனவே அவைகள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை. அவர்களால் வேத சம்பந்தமான விஷயங்களை விலாவாரியாக பேச இயலும், ஆனால் அதன்படி வாழ இயலாது. இது பயனற்றது. உபயோகப்படுத்தப்படாத எந்த ஒரு ஆன்மீக விஷயமும் பிரயோஜனமற்றதே. நாம் ஏராளமாக பிரசங்கம் கேட்கலாம், திரண்ட வேத அறிவு பெறலாம், ஆழ்ந்த வேத விளக்கங்களை கேட்கலாம். ஆனால் கேட்பதும் அறிவதும் மட்டுமே பக்தியாகிவிடாது. கேட்டதையும் அறிந்ததையும் வாழ்க்கையில் கடைபிடிப்பதே உண்மையான பக்தி. நம்முடைய வேத அறிவும் விளக்கங்களும் வாழ்க்கை மாற்றங்களையும் தெய்வீக உயர் அனுபவங்களையும் விளைவுகளாக கொண்டு வராவிடில் அவைகளால் என்ன பயன்? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேத புத்தகத்தை வாசித்து அதில் உள்ள வேத வார்த்தைகளை பின்பற்றி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.